ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு கெரட்டின் க்ரீம். இந்த கெரட்டின் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஸ்ட்ரைட் லுக் வந்து கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க இருக்கீங்கல்ல, அவங்க வந்து ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஹேரோட டெக்ஸ்டரையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதால் உங்களுக்கு இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது சிவியர் ஹேர் ஃபால் ஆகிறது, ரொம்ப ஸ்கேல்ப் வீக் ஆகிறது, இதெல்லாமையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழத்தோட அளவை வந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறதோ இல்லை கம்மி பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். வாழைப்பழம் மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியை வந்து வேர்ல இருந்தே ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான தன்மை இதில் இருக்குது. போதுமான சத்தை முடியோட வேருக்கு கொடுத்து ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலரோட முடியை வந்து நம்ம பார்க்குறப்பவே தெரியும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஹேராக இல்லை அப்படின்றது. ரொம்ப ரஃப்பாக இருக்கும், டேமேஜ்டாக இருக்கும், வீக்காக இருக்கும், ஒரு முடியுமே ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. வாழைப்பழம் வந்து ஒரு நேச்சுரலான கண்டிஷனராக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் டேமேஜ் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது சரி பண்ணும். ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இச்சினஸ் இருக்குன்னா அதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது கருவேப்பிலை. ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிரே ஹேர் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் இது எல்லாத்தையுமே தடுத்து முடியை நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலையோட அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரொம்பவே நம்ம முடிக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையானது ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டல் ஹேர், ட்ரை ஹேராக இருக்குன்னா 2 முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, பயோட்டின், ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைய முடிக்கு தேவையான சத்து இதில் இருக்குது. முட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண அப்போவே தெரியும் உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு சாஃப்டாக அது வந்து மாற்றுது அப்படின்றது. அந்த மாதிரி உடனேவே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்டையில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் சிவியராக இருந்தாலுமே சரி, இந்த முட்டையை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்கேல்ப் நல்லா உள்ளுக்குள்ளே இருந்து ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முட்டையை ஸ்கிப் பண்ணிக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த முட்டைக்கு வந்து ஆல்டர்னேட் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் எக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அளவுக்கு ஈக்குவலாக வேறு எதை நீங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணாலும் சேம் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி நல்லா அதே மாதிரி ஈக்குவல் பெனிஃபிட் கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெயாக கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது நமக்கு. அப்படி இல்லைன்னா கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்டர் ஆயிலில் ஒமேகா 6 and 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. முடியை வந்து நல்லா இந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி ஹேரை ஹெல்த்தியாகவும் கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கான தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. கேஸ்டர் ஆயில் பற்றின பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரியும். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து கண்டிப்பாக இந்த ரெமெடியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி சேருங்க. ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. குட்டி குட்டியாக சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மினரல் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், அந்த கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக அரைகிறதுக்கு. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்றேன். நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மம்மாத்தோட கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பூ அண்ட் கர்ட் ஸ்மூத்னிங் கண்டிஷனர் தான். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் அண்ட் கெரட்டின். இது ரெண்டுமே நம்மளோட ஹேரை நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு ஹேர் கேர் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷாம்பூ, கண்டிஷனர், ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரெடிமேட் ஹேர் மாஸ்க் மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட மினரல் வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மினரல் வாட்டர்
வாட்டருக்கு பதிலாக நீங்கள் மில்க் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ஹேரை நல்லா சாஃப்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கவங்க, ரஃப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க இருப்பீங்கள்ல, அவங்களும் ஹேர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மில்க் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஹேர் வாஷ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் எந்த அளவுக்கு ட்ரையாகவும் ரஃப்பாகவும் இருக்குது அப்படின்றதுக்கு. இந்த மாதிரி இருக்க முடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே அது ட்ரை ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த மாதிரி ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சீப்பு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்டக் ஆச்சோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ரெகுலராக வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மெயினாக இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கும் சரி இந்த ஷாம்பு கண்டிஷனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2023 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு Mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே Mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ்லையும் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் கடைக்கு எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் 100% ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 டைம் ஷைனியராகவும் சாஃப்டராகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட் டீப்பாக வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேட்ஸ் ஆஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் Mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 2025க்குள்ளே 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து அவங்க பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி இது. அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு முடிக்கு கொடுக்கக்கூடியது இது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஹேராக இருக்குன்னா 3 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப குளிர்ச்சியான உடம்பாக இருக்குது உங்களுக்குன்னா 1 ஸ்பூன் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கு ஹெட் ஏக் ஃபீவர்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த க்ரீம் கூட இந்த ஆயில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லருக்கு போய் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இருக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து முடியை ஸ்ட்ரைட் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்புக்கு நல்லா சத்து கொடுத்து முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்களும் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 டைம் தாராளமாக இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். இதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஆயிரக்கணக்கில் நிறைய செலவு பண்ணி நம்ம பார்லர் போய் எல்லாத்தையும் பண்ணுறதை விட வீட்டில் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அது எஃபெக்டிவாகவும் இருக்கும். கெமிக்கல் கண்டென்ட் இல்லாமல் பியூராக நம்ம வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.